மறைந்த முஸ்லீம் லீக்குடைய தலைவர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமது அவர்கள் வந்து இறந்த நேரத்தில் அவர் வீட்டுக்கு அடையாருக்கு போனாங்க. அப்போ இப்படி சோபாவை தூக்கிட்டு போனது மாதிரியாக எனக்கு தெரியல. இது ஒரு புதிய அரசியலா இருக்கு. ஏங்கிறத அவங்க தான் தெளிவுபடுத்தணும். அதாவது இதை நாங்கள் பெரிய ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டா கருதல. ஒரு விவாதம் ஆணிச்சுங்கும் போது நாங்க தெளிவுபடுத்தலாம்ல. யோசிங்க, நான் உட்கார்றதுக்காக எடுத்துட்டு போனேன், ஆமா அப்படி கூட சொன்னா கூட ஒரு பிரச்சனை முற்றுக்கு வந்துடும். தேவையற்ற விவாதங்களை ஏன் அப்படியே பரவுறதை அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நல்லெண்ணத்துக்கு தான் நம்ம சொல்றோம். நீங்க எந்த இடத்துல கேட்டீங்களே எனக்கு தெரியல. அது நல்லெண்ணமா தான் நான் கருதுறேன். நல்லெண்ணமா தான் நம்ம பதில் சொல்றோம். இது ஆரோக்கியமா அணுகணும், ஆரோக்கியமா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நம்ம சொல்றோம். இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. நீங்களும் கேள்வி கேட்க மாட்டீங்க, நான் இதை பற்றி வாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்கட்சி தலைவரும் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் கேட்டதுக்கு அப்புறமா அவங்க பதில் சொல்லல, எதுவும் பதில் சொல்லலையே. அவர் கேட்ட பல கேள்விகளுக்கு அவர் தனியா உட்கார கூட்டி போறது ஒரு இருக்கை போதாதா? ஒரு சாதாரண இருக்கை போதாதா? சோபா அவ்வளவு பெரிய சோபா வேணுமா? என்ன மூடு மந்திரமோ அவங்க தானே சொல்லணும். இந்த சோபா கலாச்சாரம் எனக்கு தெரியும் இந்தியாவிலேயே வேற எங்கேயும் நடந்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தானே புஷ்பா படத்துக்கு பிறகு இங்கதான் நடக்குது. படத்துல நடக்கிறதெல்லாம் இப்ப நாட்டுல நடக்குதுங்க. அதுல இதுவும் ஒரு காட்சி. என்ன சொல்றீங்க?